செங்கத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கட்ட பூமி பூஜை செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர் பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் கடந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1929ஆம் ஆண்டு கட்டப்பட்டு தற்போது வரை இயங்கி வருகிறது. 96 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டிடத்தின் உறுதி தன்மை குறைந்ததால் அதனை அகற்றி புதிய வட்டாட்சியர் கட்டிடம் கட்ட பொது மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர். கோரிக்கையின் அடிப்படையில் சுமார் 5 கோடி மதிப்பீட்டில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கட்ட மாவட்ட கோட்டாட்சியர் தலைமையில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முப்பேகிரி பூமி பூஜை போட்டு பணியினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியம் மற்றும் புதுப்பாளையம் ஒன்றியத்திற்கு தலைமை இடமாக செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பட்டா மாறுதல், சிட்டா மாறுதல், நில உடைமை இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட தேவைகளுக்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து செல்லும் பயனாளிகளுக்கு போதிய இட வசதி இல்லாமலும் 2 சக்கர வாகனத்தில் வருபவர்கள் தங்களது வாகனத்தை நிறுத்துவதற்கு இடமில்லாமல் தவித்து வந்தனர். மேலும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் மாதாந்திர குறைதீர் கூட்டம் இட வசதி இல்லாமல் மாற்று இடத்தில் நடத்தி வந்தனர். இந்நிலையில் அதிக இட வசதியுடன் கூடிய புதிய வட்டாட்சியர் அலுவலகம் அமைக்க கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முப்பேகிரி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் அருகிலேயே பழைய காவல் நிலையம் இருந்த இடத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக இடம் தேர்வு செய்யப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முப்பேகிரி பூமி பூஜை செய்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் புதிதாக கட்டப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்தின் மதிப்பீடு 4 கோடியே 12 லட்சமாகும். இந்த புதிய வட்டாட்சியர் அலுவலகம் விரைந்து கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த ஆண்டை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முப்பேகிரி கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராமபிரதிபன், வட்டாட்சியர் முருகன், திமுக நகர செயலாளர் அன்பழகன், மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன், பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், நகர மன்ற தலைவர் சாதிக் பாஷா, முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சென்னம்மாள், முருகன், திமுக நிர்வாகிகள் கட்டமடுவு சேட்டு ராமஜெயம், அப்துல் ஷர்தா, ஸ்ரீதர், வாஹிபாண்டியன், செந்தில்குமார், சீனிவாசன், மணி என்கின்ற பெரியதுரை, பாலு, நகர மன்ற உறுப்பினர்கள் சந்தியா ராபின்சன், சத்யா, ரேவதி, முருகமணி, இந்திரா, நாகராஜ், அமுதா, தட்சிணாமூர்த்தி, அரசு ஒப்பந்ததாரர் சங்கர், மாதவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
நியூஸ் சங்கமம் சமூக வலைதள செய்திகளுக்காக உங்கள் கே திருத்தணி. உங்க பகுதியில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகள் மற்றும் மாணவர்களின் கோரிக்கை, சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், அன்றாட தேவைகளின் உள்ள குறைகளை எங்கள் சமூக வலைதள பக்கத்தில் செய்திகளாக வெளியிட தொடர்பு கொள்ளவும். 9943667665 மற்றும் 9944721236 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும். நியூஸ் சங்கமம் சமூக வலைதளத்தில் உங்கள் கோரிக்கைகளை பதிவிடவும். நன்றி. மேலும் இது போன்ற செய்திகளை காண நியூஸ் சங்கமம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பவே அவங்க மைண்ட் செட்டப் பண்ணு. பப்ளிக் வந்து உள்ள நிக்கிறதுக்கு இடமே கிடையாது. ரோடு காரி குட்டுது. நீ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணியோ கிணறு வந்து உள்ள நிக்கிறதுக்கு இடம்லாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் சின்ன இடம். நீ வந்து ஜீப் நிறுத்தத்துக்கு 2 ஜீப் நிறுத்தத்துக்கு சிறப்பு வேணும். அப்புறம் மக்களுக்கு எப்படி சேவை பண்ணுங்க, திருவிழா சேவை பண்ணணும். ஆனால் இது எல்லாத்தையும் காலியாக இருக்கணும். நான் சரி உங்களுக்கு என்ஜோ ஆஃபீஸுக்கு வச்சுக்கா ஒரு கேண்டீன் வந்து கட்டி கொடுத்துருக்கு.